அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024. இந்த 2 மாதமும் துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களான சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்கும், இந்த மாதத்துல எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் காத்துட்டு இருக்கு, மேலும் எதுல எல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த செப்டம்பர் மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களான சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவகிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. 6ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்துல புதன் பகவான், 11ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆட்சியோட சஞ்சாரம் செய்றாரு. மேலும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது கன்ஜெக்ஷன் பிளஸ் குரு பார்வை, இதுல வந்துட்டு சுக்கிர பகவான் நீச்சமா சஞ்சாரம் செய்வார். அடுத்ததான் இந்த மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா 4ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதுவே ஆட்சியோட இருக்க சூரியனோட புதனுடைய கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது 4ஆம் தேதிக்கு மேல இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மேலும் கேது சுக்கிரனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து கரெக்டா 18ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய சுயஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு. மேலும் 18ஆம் தேதிக்கு மேல நம்முடைய ராசிநாதன் நம்முடைய ராசியிலே சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு. ஃபைனலா 23ஆம் தேதி மீண்டும் புதன் பகவான் ஒரு டிரான்சிட் பண்ணுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி 12ஆம் இடத்துல ஆட்சி ஆயிடுவாரு. இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போ இந்த செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல புதன் பகவான் மாதத்தோட ஸ்டார்டிங்ல சஞ்சாரம் செய்வாரு. அதனை தொடர்ந்து 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். மேலும் 9ஆம் இடத்துல செவ்வாய் 2 7ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு சிறப்பு. மேலும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம குருவா இருக்காரு. மேலும் குரு பகவான் நமக்கு 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி, அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு தான். ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில புதிய முயற்சிகளை செய்து அதுல வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம், புதிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக ஏற்படும். மேலும் இந்த மாதத்துல இந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சம்பள உயர்வு இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். மேலும் 18ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான மாற்றங்களையும் முக்கியமான முடிவுகளையோ அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் நீச்சமா 18ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் செய்வாரு. அவை அந்த காலகட்டங்கள்ல திடீர்னு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். நீங்க பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தொழிலை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் உதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த தொழில உள்ளவங்க 18ஆம் தேதி வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறது கொஞ்சம் தவறுதலான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்து தேவையில்லாத குழப்பத்தை போய் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. எனவே 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல செயல்படுறது நல்லது. மற்றபடி தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல சூரிய பகவான் 11ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால புதிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அது நமக்கு ரொம்ப ஃபேவராவே அமையும். அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல சூரியன் ஆட்சி, ஆனா சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ரம், மேலும் 6ஆம் இடத்துல ராகு பகவான், மேலும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், மேலும் கேது பகவானும் 12ஆம் இடத்துல. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதாரம் சார்ந்த வகையில வரவு சிறப்பா இருக்கும். ஏன்னா சூரியன் ஆட்சியா ஒரு 16 நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா சஞ்சாரம் செய்றாரு. மேலும் புதனும் இந்த மாதத்துல கரெக்டா 4ஆம் தேதி கிட்ட நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. விரையாதிபதியோட கன்ஜெக்ஷன் ஆனாலும் சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால பொருளாதாரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ண முடியும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு அமைந்து விடும். எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில 16ஆம் தேதி வரைக்கும் பெருசா மைனஸ் இல்ல. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதார சூழ்நிலைகள் அமைந்து விடும். 16ஆம் தேதிக்கு மேல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். விரைய செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாதத்துல அளவுக்கு மீறிய செலவுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. மேலும் மாதத்தோட ஸ்டார்டிங்ல சுக்கிரன் நீச்சமா இருக்காரு அப்படிங்கிறதுனால தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை மேற்கொள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நீங்க என்ன பொருட்கள் வாங்குறீங்க, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கணும். மேலும் கேது பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல பொதுவா பார்க்கும்போது வரவுக்கு மீறிய செலவுகளை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதத்துல குரு பார்வை 12ஆம் இடத்துல பதிகிறதுனால ஓரளவுக்கு நிலைமைகள் கண்ட்ரோலா இருக்கும். எனவே 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியா சஞ்சாரம் செய்யறதுனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெருசா வீக்கா இல்ல. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த பொருளாதாரம் சார்ந்த
சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. குறிப்பா யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது. மேலும் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சிந்தனையும் வரலாம். யார்கிட்டயாச்சும் நம்ம பண உதவி கேட்கலாம் அப்படிங்கிற சிந்தனையும் வரலாம். மேலும் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கிறதுக்கான சிந்தனைகள் வரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதார வரவு இருக்கும். ஆனா அது கையில தங்காது, டக்குன்னு அது ஏதோ செலவாகிற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை பயனுள்ள செலவுகளா மாற்றிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பா ஆல்ரெடி வாங்கின கடனை கட்டி முடிக்கிறது இந்த மாதத்துல சிறப்பான பலன்களை செய்யும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது கடன் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிடுவாரு. ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கோம், நிறைய வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த பயத்தை கிரியேட் பண்ணி ஆல்ரெடி வாங்கின கடன் எல்லாம் கட்டி முடிக்க வைப்பாரு. அது நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவால ஒரு ஃபேவர்னஸ் இருக்கு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல பொருளாதாரம் சார்ந்த வகையில, மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கவனமா இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல சிக்கனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதத்துல நீங்க கடைபிடிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக குடும்ப சூழ்நிலை இந்த மாதத்துல எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, மேலும் 2ஆம் இடத்தை குரு பார்வை ஆட்சி செய்து அது சப்தம பார்வையில குரு பகவான் பார்க்கிறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல ஃபேமிலி ரிலேட்டடா பெருசா குழப்பம் இல்ல. ஃபேமிலிட்ட இருந்து ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்கும். ஆனா செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த தந்தை சார்ந்த உறவுகள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. என்னதான் செவ்வாய் பகவான் நமக்கு 2ஆம் அதிபதி பிளஸ் 7ஆம் அதிபதியாவே இருந்தாலும் செவ்வாய் வந்துட்டு ஒரு கோப கிரகம், முன்கோபம் அதிகமா செவ்வாய் வரும். எனவே இந்த 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல தந்தை சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா செயல்படுறது நல்லது. தந்தை கூட பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா இருக்கணும், பொறுமை காக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் 2ஆம் அதிபதி அவர் 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையோட ஏதாச்சும் ஆர்குமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா செவ்வாயுடைய பார்வை அப்படிங்கிறது நம்மளுடைய ராசிக்கு 3ஆம் இடம், மேலும் 4ஆம் இடத்து மேல பதியும். ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். ஏன்னா அந்த 3ஆம் இடத்தை இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆகவே இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அதனை தொடர்ந்து 4ஆம் இடத்தை தாயார் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த தாயார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் நிதானமா கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல பார்த்தோம்னாக்கா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. ஆகவே தாயாரோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம தாயாரை அரவணைச்சு பொறுமையோட செயல்படுறது நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது சிறப்பு. ஆனா இப்ப வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறதுனால தாயாரோட ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தளவுல குடும்ப சூழ்நிலை சற்று அமைதியா காணப்படும். ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல முக்கியமான ஒரு மாற்றங்கள், முக்கியமான சுப விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், மேலும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள், மகிழ்ச்சிகரமான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதத்துல சிறப்பான முறையில கிரியேட் ஆகும். ஆனா அந்த பேச்சு வார்த்தைகள்ல மட்டும் பொறுமை காக்கிறது, நிதானமா செயல்படுறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல ஃபேவரா இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பாகியஸ்தானத்துல. எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை நீங்க செயல்படுத்தலாம். ஆனா 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமா இருந்து வக்ர பார்வை 7ஆம் இடத்துல செலுத்துறதுனால ஒரு சில தடை தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் திருமண முயற்சி சார்ந்த வகையில் எதுவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் 18ஆம் தேதி வரைக்கும் நீச்சமா சஞ்சாரம் செய்வாரு. நம்முடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறது கொஞ்சம் குற்றம். எனவே சற்று பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் 18ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சி சார்ந்த முக்கியமான முடிவுகளை பண்றது, திருமண முயற்சி சார்ந்த வகையில எடுத்த இந்த முயற்சிகளுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கிறது, இதெல்லாமே 18ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். எனவே இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு காலகட்டமா எடுத்துக்கலாம். செகண்ட் ஹாஃப்ல நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக திருமண மாணவர்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதத்துல 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, அது நமக்கு எவ்வளவோ ஃபேவரா தான் இருக்கு. குரு பார்வை 2ஆம் இடத்துல சிறப்பா பதியுது, அதுவுமே நமக்கு ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு. ஆனா சுக்கிரன் மட்டும் நீச்சமா சஞ்சாரம் செய்றாரு. அவை 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இதுல கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட சற்று சகிப்புத்தன்மையோட செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாம கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும். மேலும் 18ஆம் தேதிக்கு மேல சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு சுக்கிரன் ஆட்சியா சஞ்சாரம் செய்வார் நம்முடைய ராசியில. அந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி வாழ்க்கை துணையோட ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை சற்று பொறுமையா செயல்படுறது நல்லது. செவ்வாய் பாகிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால பெரிய அளவிலான குழப்பங்கள் எதுவும் ஏற்படாது. ஆனா சுக்கிரன் நீச்சமா இருக்கிறதுனால அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கண்ட்ரோலா செயல்பட்டா இந்த மாதம் இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிறப்பான மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், குழப்பங்கள், கஷ்டகரமான சூழ்நிலைகள், வருத்தகரமான மனநிலைகள், இது எல்லாமே
எல்லாமே 18ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். அவை 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கணும். அடுத்ததாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். இது நமக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல சூரிய பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல பதியும். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல பதியும். விரையாதிபதியுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறது. இந்த குழந்தை பாக்கியத்துல விரைய செலவுகளோட மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா 5ஆம் இடத்துல சனி இருக்கிற வரைக்குமே கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடுமாற்றங்களும் தடை தாமதங்களும் ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த வக்ர பயிற்சி முடிகிற வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில மன வருத்தப்படாம இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ரொம்ப அதையே நினைச்சு கவலைப்படுறது, அது மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல ஏதாச்சும் சொல்றாங்கன்னு அதை கேட்டுட்டு வருத்தப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இல்லாம இருந்தா நல்ல பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல மருத்துவ பரிசோதனைகளோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா சற்று பொறுமையா செயல்படுறது நல்லது. ஏன்னா இந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிற காலகட்டம் முடிகிற வரைக்கும் சற்று குழப்பகரமான சூழ்நிலை தென்படுற மாதிரி இருக்கும். ஆனா இது டெம்பரவரி தான். அதனால அதை நினைச்சு நீங்க பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இதுலயும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல விரையாதிபதியுடைய பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்து மேல சப்தம பார்வையா பதியும். ஆகவே 4ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த மாதத்துல ஆல்ரெடி குழந்தைகள் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்காங்கனாக்கா இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வருவாங்க. 4ஆம் தேதிக்கு மேல ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு ரெமெடி கிடைச்சிடும். அது நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். எனவே இந்த மாதம் ஏதோ கொஞ்சம் அலைச்சலா கொஞ்சம் மருத்துவ செலவுகளோட போற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய ஆரம்பிக்கும். அது நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல புதன் பகவானுடைய பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல பதிகிறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. மேலும் 5ஆம் இடத்துக்கு சனி வந்த காலகட்டத்திலிருந்து பிள்ளைகளால நிறைய பேருக்கு ஒரு சில மன வருத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம். அது ஒருத்தருக்கு ஒரு டிராக்ல இருக்கும். ஏஜ் வைஸாவும் டிஃபர் ஆகும். ஆனா ஏதோ ஒரு வகையான மனக்கலக்கம், மன வருத்தம் அப்படிங்கிறது பிள்ளைகளால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டிருக்கலாம். சனி வக்ர பயிற்சி காலகட்டத்துல சற்றே குழப்பமான சூழ்நிலையில் தென்படுற மாதிரி இருக்கும். ஆனா அது டெம்பரவரி தான். அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். 5ஆம் இடத்துடைய அந்த சூழ்நிலைகள் மட்டும் கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. இந்த சனி பயிற்சி வரைக்கும் சற்று முன்ன பின்ன இந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இந்த காலகட்டத்துல சற்று பொறுமையா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும்னு தோணுது. அதே போல 5ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகும். பூர்வீக சொத்து சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். ஆகவே அதுலயே நீங்க கொஞ்சம் கவனமா பொறுமையா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஓவராலா அந்த 5ஆம் இடத்தை பொறுத்த அளவுல அமைதியா பொறுமையா இருந்தாலே வரக்கூடிய பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். எதையும் நினைச்சு ரொம்ப பெருசா குழப்பிக்காம இருந்தாலே பிரச்சனைகள் தானா வந்துட்டு தானா விளைகிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு பகவான் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை விலக்கி விடுவாரு. அது யார் ரூபத்துல என்ன பிரச்சனை வந்தாலுமே சரி, நீங்க யாரெல்லாம் எதிரியா பாக்குறீங்களோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்க உங்க கண்ணிலே பட மாட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில பிரிச்சு வச்சிருவாரு. உங்களுடைய எதிரிகளை உங்க பக்கம் அண்ட விடாம உங்களை பிரிச்சு வச்சிருவாரு. உங்களுடைய மன வருத்தம் யார் ரூபத்தில் இருந்தாலும் அது தானாகவே சரி செய்யப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். அதனால பெருசா அலட்டிக்காம நியூட்ரலா நீங்க மாட்டும் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை பண்ணிட்டு இருக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னாக்கா கன்ஜெக்ஷன்ல தான் சஞ்சாரம் செய்றாங்க. அதுலயும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் ஆட்சி, புதன் வந்து சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதன் ஆட்சியாவும் சூரியன் வந்து கன்ஜெக்ஷன்லயும் சஞ்சாரம் செய்வாரு. ஆகவே இந்த காம்பினேஷனே கொஞ்சம் சிறப்பா தான் இருக்கு. ஆகவே கல்வி சார்ந்த வகையில இருந்த வந்த தடை தாமதங்கள்லாம் விலகி படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால சற்றே ஒரு சில குழப்பங்களும் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத மன வருத்தங்கள் மாணவ மாணவிகளுடைய மனதுக்குள்ள இருக்கலாம். இது இவர்களை கொஞ்சம் படிக்க விடாம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃபீல் பண்றது வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த அளவுல படிப்பு சார்ந்த வகையில முக்கியமான முடிவுகளை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. மேலும் புதனை வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. அதே இந்த படிப்பு சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்கள், முக்கியமான முடிவுகளை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நீங்க வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி குறிப்பா 23ஆம் தேதிக்கு மேல கல்வி சார்ந்த வகையில விரைய செலவுகள் ஏற்படலாம். படிப்புக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதுக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மற்றபடி இந்த 18ஆம் தேதி வரைக்கும் சற்றே குழப்பமான மனநிலை இருக்கலாம். நம்ம போறது சரியான பாதை தானா, நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது கரெக்டான விஷயத்தை தானா, நம்ம என்ன பண்றோனே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சற்று குழப்பமான மனநிலை இருக்கலாம். ஏன்னா சுக்கிரன் நீச்சமா இருப்பாரு. இந்த காலகட்டங்கள்ல நம்ம மேல நமக்கே டவுட் வரும். நம்ம செய்யறது கரெக்டான நமக்கே ஒரு சந்தேகமான ஒரு மனநிலை எல்லாம் வரும். இது காமன் தான். 18ஆம் தேதிக்கு மேல நீங்க எடுத்த முடிவுகள்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஆகவே மாணவ மாணவிகள் முடிவு எடுக்கிறதுல
குழப்பம் இல்லாம செயல்பட்டாலே இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிர பகவான் நீச்சமா விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உடல் ஆரோக்கிய ரீதியா மன ஆரோக்கிய ரீதியா ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா மன ஆரோக்கிய ரீதியா ரொம்ப அவேர்னஸா இருக்கணும். சரியான டயத்துக்கு சாப்பிடணும், சரியான டயத்துக்கு தூங்கணும். நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இருக்கலாம், நேரம் கடந்த உணவு முறை இருக்கலாம். ஏன்னா சுக்கிரன் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீச்சமா இருப்பாரு. ஆகவே இந்த நேரத்துல எதையோ யோசிச்சுக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க மன ஆரோக்கியத்துக்கு கவனம் செலுத்தினாலே மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிடும். மேலும் இன்னும் கொஞ்சம் மைனூட்டா பார்த்தோம்னாக்கா சனி பகவான் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் மார்பக பகுதிகளில் சற்று கவனமா இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும். மேலும் 6ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறதுனால இடுப்பு பகுதி முதுகெலும்பு பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மேலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் அஷ்டம குருவா சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த கழிவு நீக்க உறுப்புகள்ல சற்று கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததா செவ்வாய் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொடை பகுதிகளில் ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். அதுலயும் சற்று கவனமா இருக்கிறது நல்லது. ஃபைனலா 12ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால மேலும் கேது பகவான் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த பாதம் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். பாதத்துல ஏதாச்சும் வலிகளோ அப்படி இல்லைன்னா தேவையில்லாத காயங்களோ ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல சற்று கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். எனவே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தளவுல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டுலயுமே கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. இதுதான் ரொம்ப பெரிய வீக்கா தெரியுற மாதிரி இருக்கு. மற்றபடி இந்த மாதம் மற்ற விஷயங்கள்லாம் சாதாரணமா ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப சிறப்பாகவே நமக்கு இருக்கு. அஷ்டம குரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் நிறைய இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வர மாதிரியான ஒரு அலைச்சல் மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கலாம். ஆகவே இந்த அஷ்டம குரு காலகட்டங்கள்ல உடல் ஆரோக்கிய ரீதியா அவேர்னஸா இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவராகவே இருக்கும். உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படாம உங்களை நீங்க பாதுகாத்துக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். இப்போது இந்த அக்டோபர் மாதம் துலாம் ராசி மற்றும் துலாம் ராசியுடைய நட்சத்திரங்களான சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல மாத கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசியில நம்முடைய ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் ஆட்சியா சஞ்சாரம் செய்வாரு. மேலும் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்வாரு. 6ஆம் இடத்துல ராகு பகவான், 8ஆம் இடத்துல குரு பகவான், மேலும் 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 12ஆம் இடத்துல சூரியன் புதன் மேலும் கேது பகவானுடைய கன்ஜக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இந்த மாதத்தோட பிகினிங்ல ஆட்சியா சஞ்சாரம் செய்வாரு. அதே போல குரு பார்வை அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இருக்கும். மாத கிரகங்கள் இந்த மாதத்துல ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதா புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு கரெக்டா 10ஆம் தேதி டிரான்சிட் ஆயிடுவார். மேலும் சுக்கிரனோட கன்ஜக்ஷன் ஆயிடுவார். அதனை தொடர்ந்து 13ஆம் தேதி சுக்கிரன் நம்முடைய ராசியில இருந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவார். மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகி புதன் பகவானோட கன்ஜக்ஷன் ஆயிடுவார். மேலும் அதனை தொடர்ந்து சரியா 20ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். செவ்வாய் பகவான் கரெக்டா 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு. சோ இதையும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். மேலும் இந்த மாதத்துல சூரியனும் நம்முடைய ராசியில நீச்சமாவார். லாபாதிபதி நம்முடைய ராசியில மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல நீச்சமாவார். அதையும் கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். ஃபைனலா 29ஆம் தேதி மாதத்தோட எண்டிங்ல புதன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கிரனோட போய் கன்ஜக்ஷன் ஆயிடுவார். இந்த அக்டோபர் மாதத்துல இது எல்லாத்தையும் விடவும் குரு பகவான் வக்ரம் ஆவார். கரெக்டா 8ஆம் தேதி குரு வக்ரம். வருட கிரகங்கள்ல மிகவும் முக்கியமான கிரகமா பார்க்கக்கூடிய குரு பகவான் சரியா 8ஆம் தேதி வக்ரம் ஆவார். இதுவும் நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும். இதுதான் இந்த அக்டோபர் மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போ இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்தை பொறுத்தளவுல முக்கியமான பிளானட்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா 12ஆம் இடம் நம்மளுடைய ராசி. மேலும் 5ஆம் இடத்துல சனி வக்ரம், குருவும் இந்த மாதத்துல வக்ரம் ஆகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் நீச்சம் ஆகிறாரு. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுல இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஓரளவுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள்லாம் தென்படும். ஆனா அது அந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவுல பெனிஃபிட் இல்ல. நிறைய பேருக்கு இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு வெறுப்பான மனநிலை, எதுவுமே நமக்கு ஃபேவரா நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஒரு உறுத்தலான மனநிலை எல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் சுக்கிரன் மாதத்தோட பிகினிங்ல ஒரு 13 நாள் நல்லா ஃபேவரா இருக்காரு, ஆட்சியா இருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தோட பிகினிங் ரொம்ப ஒரு சிறப்பா இருக்கும். ஏதோ ஒரு உற்சாகமா ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும்.
மேலும் மாதத்தோட பிகினிங்ல முக்கியமான பிளானிங்ஸோ முக்கியமான மாற்றங்களோ வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஏன்னா வந்துட்டு லாபாதிபதி நீச்சமாகிறாரு. மேலும் 2/7க்குரிய செவ்வாயும் நீச்சமாகிறாரு 20ஆம் தேதி. சோ அதெல்லாம் நமக்கு பெரிய அட்வான்டேஜா தெரியல. அவை மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்களையோ அப்படி இல்லைன்னா முக்கியமான முயற்சிகளையோ வச்சுக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவுல இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுடைய முயற்சிகளை வச்சுக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அவ்வளவா ஃபேவர் இல்ல. சோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதே போல இந்த மாதத்துல ஹைலி ரிஸ்க் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த தொழில் சார்ந்த எடுக்க வேண்டாம். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றேன் தொழிலை சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஹைலியான ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி உத்தியோகம் தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை மூவ் ஆன் பண்றது சிறப்பு. அதான் கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். நான் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்றேன்னா ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுற வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் குருவும் இந்த மாதத்துல 8ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆயிடுவாரு. ஆகவே இந்த காலகட்டங்கள்ல இடமாற்றம் ஊர் மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தொழில் உத்தியோக நிமித்தமா ஏதாச்சும் இடமாற்றமோ ஊர் மாற்றமோ ஏற்படலாம். அரசு அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே இடமாற்றத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா 8ஆம் தேதிக்கு மேல அரசு ஊழியர்களுக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்படும். சோ அது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரான ஒரு பலன்களை செய்யுது. மற்றபடி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில உங்களுடைய முக்கியமான பொறுப்புகள்ல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதத்துல விரயஸ்தானத்துல முக்கியமான கிரகங்கள் குறிப்பா லாபாதிபதி விரயஸ்தானத்துல. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல லாபாதிபதி நீச்சம் ஆவாரு. செவ்வாயும் நீச்சம். இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பொருளாதார ரீதியா நிறைய தட்டுப்பாடு நிறைய பிரச்சனை நிறைய குழப்பம் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துட்டு போகுது. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னாக்கா நிறைய கடன் சுமை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடன் சுமை சார்ந்த வகையில கவலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா நீங்க ஹேண்டில் பண்றது நல்லது. ஏன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற காலகட்டங்கள்ல ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இன்னொரு பிரச்சனைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு புதுசா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம இறங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். குறிப்பா பார்த்தோம்னா கடன் சார்ந்த விஷயங்களை ஒரு கடனை முடிக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி இந்த கடனை முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே பொருளாதாரம் சார்ந்த வகையில குறிப்பா கடன் சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். யாருக்கும் கொடுக்கவும் கூடாது யாருக்கிட்டையும் அதிகமா வாங்கவும் கூடாது. ரொம்ப கராரா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல செயல்பட்டாலே சிறப்பான பலன்களை நம்ம அறுவடை செய்ய முடியும். குறிப்பா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாபாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்தோட பிகினிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய விரய செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. மேலும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல லாபாதிபதி நீச்சம் மேலும் குருவும் வக்ரம். ஆகவே பண தேவை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பண பற்றாக்குறையை பண தேவையை அதிகரிக்கும். எனவே அதுக்கு தகுந்தாற் போல உங்களுடைய பிளானிங்ஸ் எல்லாம் கட்டமைச்சுக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முதல் 8 நாள் குரு பகவானுடைய பார்வை 2ஆம் இடத்துல ரொம்ப சிறப்பா இருக்கு. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அதுவுமே நமக்கு ஃபேவர் தான். குறிப்பா அந்த 8ஆம் தேதிக்கு மேல அந்த குடும்பத்துல ஒரு சில தேவைகளோ ஒரு சில பிரஷர்ஸோ அப்படியே வெளிப்படுற மாதிரி தென்படும். மேலும் 20ஆம் தேதிக்கு மேல ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் ஆயிடுவாரு. அவை குடும்பத்துல 20ஆம் தேதிக்கு மேல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவை 20ஆம் தேதிக்கு மேல குடும்ப சூழ்நிலை சார்ந்த வகையில பொறுமையா செயல்படுறது நல்லது. குறிப்பா அந்த பேச்சு வார்த்தைகள் குடும்ப உறுப்பினர்களோட பேசுற விதங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை வெளிவிட்டு விடாம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் அரவணைச்சு அன்போட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து இந்த ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்களை கொஞ்சம் கூடுதலான சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் பெருசா அதை எடுத்துக்காம பெரிய விஷயமா அதை நினைச்சுக்காம ஜஸ்ட் நியூட்ரலா நீங்க மாட்டும் உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை பண்ணிட்டு மூவ் ஆன் பண்றது சிறப்பு. ஆகவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கூடுதலா பராமரிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். ஆகவே அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறது நல்லது. அடுத்ததாக திருமண முயற்சியை பொறுத்தளவுல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பா 20ஆம் தேதி வரைக்கும் இந்த திருமண முயற்சியில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் திருமண முயற்சி சார்ந்த வகையில ஒரு சிலர் வந்து விரைய செலவுல அதிகமா செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேலும் முதல் 13 நாள் சுக்கிர பகவான் நம்முடைய ராசியிலே சஞ்சாரம் செய்வார். சோ இந்த காலகட்டம் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில அதிகமான முயற்சிகள் எடுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நல்ல செய்திகளையும் இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம். ஏன்னா 7ஆம் அதிபதி பாகியஸ்தானத்துல குரு பார்வை 2ஆம் இடத்துல மேலும் சுக்கிர சஞ்சாரம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடம் இப்படி அப்படியே மாறி மாறி டிரான்சிட் ஆகுது. அப்படிங்கிறதுனால இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது திருமண முயற்சியில நல்ல செய்திகள் இந்த மாதத்துல கிடைக்கும். அதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. மேலும் 2ஆம் இடத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். அப்படிங்கிறதுனால குடும்பத்துல இந்த சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் அதிகமா நடைபெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா குரு வக்ரம் 8ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் நம்முடைய ராசியை 8ஆம் தேதிக்கு மேல வக்ர பார்வையில பார்ப்பாரு. எனவே இந்த சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஏதாச்சும் சற்று குழப்பமான ஒரு சூழ்நிலையெல்லாம் வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களுடைய கருத்துக்கு ஒருமித்து வராம ஆளாளுக்கு ஒண்ணு பேசி
பேசுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இருந்து சற்று சகிப்புத்தன்மையோட உங்களுடைய பிளானிங் மைண்ட்ஸ் எல்லாம் நீங்க வெளிப்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல திருமண முயற்சிகளை நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமும் கவனமும் இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமணமானவர்களுக்கு பார்த்தோம்னாக்கா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவோ பரவாயில்ல. மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பழைய குழப்பங்கள், பிரச்சனைகள் இதெல்லாமே ஓவராலா நியூட்ரல் ஆயிடும். வாழ்க்கை துணையோட இருந்து வந்த அதிகப்படியான மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த மாதத்துல டோட்டலா குறைஞ்சிரும். ஆனா 20ஆம் தேதிக்கு மேல புதுசா எந்த ஒரு பிரச்சனையும் கிரியேட் ஆகாம பாத்துக்கிறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சமாயிடுவாரு. மேலும் குரு பகவானுடைய வக்ர பார்வை அப்படிங்கிறது நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல பதியும். இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது 20ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண வாழ்க்கையில சற்று கவனமா நிதானமா சகிப்புத்தன்மையோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஆனா மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த பலன்களை ஏற்படுத்துது. மேலும் இந்த தொழில் நிமித்தமாகவோ அப்படி இல்லைன்னா உத்தியோக நிமித்தமாகவோ அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் காரணமாகவோ பிறந்த தம்பதியினர்லாம் இந்த மாதத்துல ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. எனவே இந்த மாதத்துல ஒரு சைடு பாசிட்டிவான ஒரு பலன்களும் வெளிப்படுது. ஆனா 20ஆம் தேதிக்கு மேல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி நீச்சமாகிறாரு. ஆகவே அந்த காலகட்டங்கள்ல குறிப்பா பார்த்தோம்னாக்கா வாழ்க்கை துணையோட அந்த பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட கூடாது. அது மட்டும் இல்லாம செவ்வாய் வந்துட்டு ஒரு கோப கிரகம். முன்கோபம் அதிகமா வருது, வாழ்க்கை துணை மேல அடிக்கடி கோபப்படுறது, அவசரப்பட்டு பேசுறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே அதுல நீங்க சுதாரிச்சு பொறுமையா செயல்படுறது நல்லது. அடுத்தது மெயினா பார்த்தோம்னாக்கா 7ஆம் அதிபதி நீச்சம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல சனி வக்ரம் அது கொஞ்சம் விலகுற வரைக்கும் குழந்தை பாகியத்துல சற்று முன்ன பின்ன பலன்கள் மாறி மாறி ஏற்படுறது வாய்ப்புகள் இருக்கு. அவை இந்த குழந்தை பாகியத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாம் சற்று பொறுமையா இருக்கிறது நல்லது. ரொம்ப இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில அலட்டிக்க வேண்டாம், ரொம்ப நினைச்சு கவலை எல்லாம் பட வேண்டாம். தற்காலிகமான தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இருக்கலாம். ஆகவே அதை நினைச்சு பெருசா கவலைப்பட வேண்டாம். கவலை இல்லாம உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க. மேலும் சரியான டயத்துக்கு தூங்குங்க, நல்ல சுத்தமான உணவுகளை சாப்பிடுங்க, அதிகமா யோசிக்கிறத குறைச்சிக்கிறது நல்லது. இதெல்லாமே நீங்க சரியா ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணாலே நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். எனவே இந்த குழந்தை பாக்கியத்துல சனி வக்ரமா இருக்கிற காலகட்டங்கள்ல தேவையில்லாத மன சஞ்சலங்களோ மன வருத்தங்களோ மனசுக்குள்ள அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது இயற்கையா ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த வக்ர சனி முடிகிற வரைக்கும் சற்று கவலை இல்லாம நியூட்ரலா நீங்க டிராவல் பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்ததாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல விரயஸ்தானத்துல முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போய் கன்ஜக்ஷன் ஆகுது. மேலும் 6ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி வக்ரம், இந்த காம்பினேஷன் எல்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. குறிப்பா 8ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகளோட அதிகமா கருத்து வேறுபாடு இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா பொறுமையா செயல்படுறது நல்லது. நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல பிள்ளைகள் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்கிற வருத்தம் இருக்கும். மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான மன வருத்தமோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையான செலவுகளோ இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த பிள்ளைகளோட ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் பண்ணிக்கிட்டு பேசிக்காம அப்படி இல்லைன்னா பிள்ளைகளை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இப்படி ஏதாச்சும் ஒரு வகையில மாத்தி மாத்தி ஒரு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது. மற்றபடி பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் வந்துறாரு. சின்ன சின்ன மன வருத்தங்கள் அப்படியே மேலோட்டமா வந்து எட்டி பார்த்துட்டு போகும். 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நீங்க பெருசா எதை நினைச்சு அலட்டிக்க வேண்டாம். வர பிரச்சனை அப்படியே வரும், அது தானாவே விலகிடும். ஏன்னா ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும், வர பிரச்சனை தானா ஆட்டோமேட்டிக்கா விலகிடும். நல்லா அதை நினைச்சு பெருசா உரி பண்ணிக்க வேண்டாம். இருந்தாலும் சற்று கவனம் அப்படிங்கிறது இருக்கணும், பொறுமை அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கண்ட்ரோல் உங்களுடைய கையில இருக்காது. டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு ஏதாச்சும் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பொறுமை அமைதி அப்படிங்கிற விஷயத்த மனசுக்குள்ள அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பயிற்சி பண்றது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மேலும் இந்த 5ஆம் இடத்துல சனி இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. பூர்வீக சொத்து சம்பந்தமா பிரச்சனைகள் வருதுன்னா அதுல ஆல்மோஸ்ட் நீங்க இறங்காம இருக்கிறது நல்லது. அந்த பிரச்சனைகள்ல நீங்க குதிக்காம இருக்கணும். ஏன்னா அந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் தேவையில்லாம வேஸ்ட் ஆயிடும். ஆகவே அந்த பிரச்சனை வரும், அது தானாவே நிவர்த்தி ஆயிடும். அதனால அதை நினைச்சும் பெருசா நீங்க உரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல மெயினா பார்த்தோம்னா சுக்கிரன் ஆட்சி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நமக்கு ரொம்ப ஃபேவர் தான். ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. அதுலயும் 4ஆம் அதிபதி சனி போயிட்டு 5ஆம் இடத்துல வக்ரம். ஆகவே படிப்பு சார்ந்த வகையில மாணவ மாணவிகள் சற்று கடினத்தன்மையை எதிர்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கிறதுக்கு மனமே வர மாட்டேங்குது, படிக்கிறதுக்கு எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்டே இல்ல. ஒரு சிலர் வந்து பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்கள்ல சின்ன சின்ன தடை தாமதங்களை சந்திக்கலாம் படிப்பு சார்ந்த வகையில. ஆகவே மாணவ மாணவிகள் சற்றே விழிப்புணர்வோடு செயல்பட்டா இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் நீச்சம் ஆயிடுவாரு. 11ஆம் அதிபதி சூரியன் அவர் வந்து நம்முடைய ராசியில நீச்சம் ஆயிடுவாரு. மேலும் மாதத்தோட
ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. ஆகவே முதல் 13 நாள் நமக்கு எவ்வளவோ ஃபேவரா இருக்கு. ஆனா மாதத்தோட செகண்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஏன்னா வந்துட்டு சூரியன் நீச்சம், மேலும் செவ்வாயும் நீச்சம் ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா புதன் விரையாதிபதி நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. ஆகவே கல்வி சார்ந்த வகையில நிறைய செலவு, அப்படி இல்லைன்னா கல்வி சார்ந்த வகையில வெளியிடங்களுக்கு சென்று படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், புது புது இடங்களுக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 4ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை, செவ்வாய் பகவானுடைய சப்தம பார்வை, மேலும் 8ஆம் பார்வை, இது எல்லாமே இந்த மாதத்துல பதியுது அப்படிங்கிறதுனால ஏதோ கொஞ்சம் மன உளைச்சலான ஒரு மனநிலையோட எல்லா விஷயத்தையும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே துலாம் ராசியை சேர்ந்த, துலாம் நட்சத்திரத்தை சேர்ந்த அனைவருக்குமே இது பொருந்தும். ஏன்னா 4ஆம் இடம் சற்று சிறப்பா இருந்தாதான், அப்படின்னா 4ஆம் அதிபதியாச்சும் சற்று சிறப்பா இருந்தாதான் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை நம்மளால அனுபவிக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் பரபரப்பா போகுது. ஏன்னா செவ்வாயுடைய பார்வையும் அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது, 4ஆம் அதிபதியும் வக்ரத்துல இருக்காரு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல கொஞ்சம் பரபரப்பா போற மாதிரி இருக்கும், அதிகமா அலைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகலாம். மேலும் தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள ஒரு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிரக நிலைகளை பார்க்கும்போது மாதத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கு. அதனால இந்த சூழ்நிலைகளை சற்று ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேரா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும்போது இந்த மாதத்துல அதீதமான கவனம் உடல் ஆரோக்கியத்துல தான் இருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு ஓரளவுக்கு அப்படியே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும். 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நமக்கு தைரியத்தையும், உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிப்புகள் இருந்தா அதுக்கு உடனடியா ஏதாச்சும் ரெமெடிஸையும் கொடுத்துரும். அதனால உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பாதிப்புகள் வந்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும். ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காரு. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல மருத்துவ செலவு சற்று அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு செலவுகள் வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே உடல் ஆரோக்கியத்துல அதீதமான கவனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல இருக்கிறது நல்லது. குறிப்பா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இன்னும் மைனூட்டா பார்த்தோம்னாக்கா 20ஆம் தேதிக்கு மேல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா சூரியனும் நீச்சம், செவ்வாயும் நீச்சம், இரண்டு முக்கியமான கிரகங்கள் நீச்சம் அப்படிங்கிறதுனால மருத்துவ செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கலாம். அதனால மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால மேலும் நீச்சமாகி தன்னுடைய சப்தம பார்வையை பதிக்கிறதுனால மன ஆரோக்கியத்துல அதீதமான கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் இந்த வெளியிடங்கள்ல அலையிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் சரியா மெயின்டைன் பண்ணணும். மாதத்தை பொறுத்தளவுல சரியான டயத்துக்கு நல்ல ஒரு சத்தான உணவு எடுத்துக்கோங்க. கரெக்டா டயத்துக்கு தூங்கிடுங்க. இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் பனிச்சுமையோ அப்படி இல்லைனாக்கா தேவையில்லாத எண்ணங்களாலேயோ எல்லாத்தையும் தாமதப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவை தூக்கத்தையும் உணவையும் மட்டும் தாமதப்படுத்தாதீங்க. இது ரெண்டையும் நீங்க சரியா பண்ணாலே மருத்துவ செலவுகள் குறையும், தேவையில்லாத குழப்பங்கள் எதுவும் ஏற்படாது. மேலும் மன ஆரோக்கியத்தை தெளிவுபடுத்திட்டீங்கன்னா நீ எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப தெளிவா இருக்கும். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உடைய முயற்சி, இது மூணுத்துக்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கு. மன ஆரோக்கியத்தையும் சரியா நீங்க வலிமைப்படுத்துறது நல்லது. மன ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. இந்த காலகட்டத்துல இந்த ஒரு மாதம் ஃபுல்லாவுமே நீங்க பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுமே நல்லா குளிச்சுட்டு தெய்வ வழிபாடு பண்றது நல்லது. உடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த மாதம் ஃபுல்லா வச்சுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு பண்றது சிறப்பு. வாய்ப்பு கிடைச்சதுன்னா குலதெய்வத்துக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. இதெல்லாமே உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான். அதே போல நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை மூடி எல்லாம் மெடிடேஷன் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை இந்த மாதத்துல பெற்றுக் கொடுக்கும். குறிப்பா இந்த மாதத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த தலை முகம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த கால் பகுதி, மூட்டு பகுதி இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். அதுலயும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது நல்லது. இடுப்பு பகுதி, முதுகெலும்பு பகுதி இதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இந்த இடங்கள் எல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால இதுல எல்லாம் சற்றே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். ஓவரால் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுல நீங்க மெயினா கவனம் செலுத்த வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மேலும் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். இது ரெண்டையும் நீங்க சரியா ஹேண்டில் பண்ணாலே மற்ற விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஆயிடும். அதனால இந்த மாதத்துல இது ரெண்டையும் சரிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா ஒரு சரியான பிளான் பண்ணிக்கிறது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள். மேலும் இதோட இன்னொரு சின்ன விஷயம், அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுல சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருக்கிற ஒரு பலன்கள். இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம், அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம். ஏன்னா நம்ம ஒருத்தரும் ஒரு சூழ்நிலையில
பிறந்திருப்போம். மேலும் ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம். ஆகவே நம்மளுடைய 100% பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பார்க்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான். நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு, அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகுதான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும். ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம். ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான். மந்த்லி பிளானட்ல இப்படி இருக்கு, இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான். இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவா இருக்கிறதுல எல்லாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க. அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அவை இதுல சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தா அதுல கவனமா இருந்துக்கோங்க. சோ இந்த அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நம்ம கொடுக்கிறது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோ நமக்கு தெரிஞ்சிடும். ஆகவே அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு இதுல சொல்லியிருக்கிற மாதிரி ஏதாச்சும் சிம்டம்ஸ் தென்படுதுனாக்கா அதுல விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கிறது. எனவே இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு 100% பலன்கள் கிடையாது. ஆகவே அந்த புரிதலோட இந்த கோச்சார பலன்களை பாருங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பாருங்க. இப்படிதான் இருக்கும் அப்படின்லாம் நினைச்சுலாம் பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதுல ஏதாச்சும் சில சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அதுல கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்பட்டு அதுல உங்களை நீங்க தக்க வச்சுக்கோங்க. உங்களுடைய பாதுகாப்பை தக்க வச்சுக்கோங்க. மேலும் நீங்க 100% பலன்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு என்ன அக்யூரேட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களுக்கு விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. மேலும் இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆகவே தான் இந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன். அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள், ராசி லக்ன பலன்கள், மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளனேஷனோட ரிலீஸ் பண்ணிருக்கோம். உடைய வாழ்க்கை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஒரு டைம் இருக்கும்போது அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசி லக்னம் மேலும் நட்சத்திரம் இந்த மூன்றுக்குமான பலன்களை தெளிவா பார்த்துக்கோங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்ட் செட் உங்களை பற்றியும் உங்க வாழ்க்கை பற்றியும் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனல் இதுக்கு முன்னாடி சனி வக்ர பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. மேலும் நீங்க இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியா பாக்குறீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலை மட்டும் நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த மாதம் ஒரு சேனல், அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது. எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியா பாருங்க. ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மாதிரி அவங்கவுங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும் நிறைந்ததா இருக்கும். ஆகவே 4-5 சேனலை பார்த்து உங்களை நீங்க குழப்பிக்கிறதுக்கு யாராச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணி அந்த சேனல்ல நீங்க டோட்டலா டிராவல் பண்றது நல்ல பலன்களை கொடுக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா. ஏன்னா இப்போ வந்துட்டு நிறைய சேனல்ஸ் வந்துட்டு ஜோதிடம் சார்ந்த வகையில நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சேனல்ஸ் வந்துடுச்சு. ஸோ இந்த கன்ஃபியூஷனான அந்த ஒரு சொசைட்டில நீங்க தெளிவா இருந்துக்கணும். உங்களுக்கு யாரு கரெக்டா இருப்பாங்க, நீங்க யாருடைய பலனை பார்த்தா தெளிவடைவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால எல்லா வீடியோவும் பார்க்காம எல்லா சேனலையும் பார்க்காம ஏதாச்சும் ஒரு சேனலை ஒரு 3ல இருந்து 4 மாதங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு அதுலயும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட்